எல்லாரும் ஸோ தமிழ்நாடு பார்த்துருப்பீங்க. ஏடிஎம்கே பயங்கர ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஒரு 30 எம்எல்ஏஸ் திடீர்னு விஜய் பக்கம் வந்துட்டுருக்காங்க. இபிஎஸ் குரூப்பு, சிவி சண்முகம் குரூப்பு 2 டிவைட் ஆகிடுச்சு. இவ்வளோ ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்ஸ் இருந்தாங்க ஏடிஎம்கேல. எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்படியே கட்சியில் ஒரு ஹிட்லர் மாதிரி வச்சுருந்தாங்க. ஒருத்தர் கூட எங்கேயுமே நகர முடியாது. பார்த்தாலும் பயந்துருவாங்க. சென்ட்ரல்லேருந்து மோடியாக வந்தாலும் பயந்துட்டு போய் அவருக்கு மொக்கை கொடுத்துட்டு போனாங்க. ஒரு மரியாதையோட அவ்வளோ பெரிய கட்சிக்கு என்ன ஆச்சு? ஒரு ப்ராப்பரான லீடர்ஷிப் இல்லை. எல்லோரும் நான் பெரியாள் நீ பெரியாள்னு அடிச்சுக்கிறாங்க. ஓபிஎஸ் அந்த ஜெயலலிதா அம்மா இறந்ததுலேருந்தே இவங்களுக்குள்ள நானா நீயான போட்டியாகவே இருக்குது. யாருமே அந்த அம்மா வாரிசு இல்லாமல் அடுத்துக்கிட்ட தலைவர் யாருமே கொண்டு வந்து விடாமல் போயிடுச்சு. எவ்வளோ பெரிய இயக்கம் அது. எம்ஜிஆர் 53 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது டிஎம்கேக்கு ஆப்போசிட்டில். அது அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் டிஎம்கேக்கு ஆட்சி கிடைக்கிற ஒரு கண்ணு கெட்ட போகிற வரைக்கும் கலைஞர் அவர்கள் சீட்டில் உட்கார வரங்கிறது இதுவே இல்லாமல் பண்ணிவிட்டார். சிஎம்ங்கிற ஆசையே புதைச்சிட்டார் குடிவண்டி. இறந்ததுக்கப்புறம் தான் அடுத்த கட்டத்துக்கு சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சு மாறி மாறி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியை இபிஎஸ் கேட்கும்போது நம்மளுக்கு பத்திரமாக இருக்குது. அதை கொண்டு போய் தன்னுடைய பதவி ஆசைக்காண்டி அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவே இல்லை. சரிவில் தான் கொண்டு போய் விட்டுருக்காரு. அம்மா இறந்ததுக்கப்புறம் அவரால் திரும்ப ரீகேனே பண்ண முடியல. அவன் இறந்துட்டு அவன் இருந்து அதை ஆசையை ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் தனித்து நின்று ஜெயிக்கவே முடியல. இல்லை, அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸே இல்லை. இப்போ நான் சிஎம் ஆகிறதுக்காண்டி நான் சிஎம்மாக இருந்துக்கிறேன், நீங்கள் எல்லோரும் டிஎம்கேல போய் இணைஞ்சிருக்குன்னு சொன்னால் எப்படி ஒரு கட்சியை கொண்டு அனுமானம் வைக்கிற மாதிரி தானே இருக்குது. விஜயை ஒரு பொருட்டாக மதிக்கல. அவர் ஃபஸ்ட்டே கூப்பிட்டார், வாங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அவர் ஏடிஎம்கே பண்ண ரொம்ப ஒரு இது இருந்தார். பட் ஆனால் இவர் விஜய் ஒரு பொருட்டாகவே யாருமே மதிக்கலை. சிஎம் அங்கேயுமே எல்லாருமே கூப்பிட்டார், ஒருத்தர் கூட மதிக்கலை. இன்றைக்கி அவருக்கு மதிக்காதனால தான் அவர் அந்த இடத்துக்கு பிடிச்சிட்டார். இப்போ ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ எல்லாரும் வராங்க. இது முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும்ல. அவர் செங்கோட்டையன் போனப்போ நான் எதிர்பார்த்துட்டேன். முடிஞ்சு செங்கோட்டையன் போயிட்டார். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கரெக்டாக கொண்டு போயிட்டு இருந்தார். இது ஒன் ஆஃப் த ஃபேன்டாஸ்டிக் லீடர். இது அவரால் சிஎம் உட்கார முடியாது. ஆனால் எல்லா கட்சியும் ஒரு கட்டுக்கோப்பில் வைக்கிறதுக்கு கரெக்டான அவரை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் டிசிஷன் எல்லாமே ராங், டோட்டலாக ராங் ஆயிடுச்சு. இதை சரி பண்ணால் மட்டும்தான் ஏடிஎம்கேவை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா ஆனால் இபிஎஸ் சாரோட ஃபியூச்சர் கொஷின் மார்க் தான். அவர் எடுத்த இந்த முடிவால் பயங்கர வெக்ஸு. இதுவுமே அவருக்கு ஏடிஎம்கே ஃபியூச்சர் இருக்கான ஓபிஎஸ் மாதிரி தான் கஷ்டமாக. ஸோ நன்றி, வணக்கம்.